ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி T20யில் ரொம்ப ஒரு அசுரத்தனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா அணியின் முன்னாள் அதிரடி வீரர் மிஸ்டர் 360 டிகிரி என்று அழைக்கப்படும் ஏபி டிவிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸ் இந்திய அணி வின் பண்ணியிருக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு ஆப்போசிட்டாக. அது குறித்தும் இந்திய அணி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிட்டு T20 சீரீஸை 3-1 சொல்லிட்டு வின் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்திய அணி இள வீரர்கள் இதை பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஏபி டிவிலியர்ஸ் என்ன சொல்லியிருக்காரு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையாக ஒரு அசுரத்தனமாக விளையாடுறாங்க. இள வீரர்கள் எந்த ஒரு பயம் இல்லாமல் விளையாடுறாங்க. அதனால தான் இந்திய அணியோட T20 டீம் ரொம்பவே வலுவாக இருக்குது. சூரியகுமாரோட கேப்டன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு அது பிடிச்சிருக்கு. அதேமாரி எனக்கு சஞ்சு சாம்சனோட பேட்டிங் ஸ்பெஷலாக பிடிச்சிருக்கு. அவர் ஓப்பனிங் விளையாடுறாரு, அடித்தா 100 அடிக்கிறார், இல்லைனா டக் அவுட் ஆகிறாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயரை எப்போவுமே கணிக்க முடியாது எப்போ அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இந்திய அணியோட இள வீரர்கள் எல்லாமே போலிங், ஃபீல்டிங், பேட்டிங் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணதுனால தான் வெற்றி கிடைச்சிருக்கு. என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஆனால் இந்திய அணியோட T20 அணி ஃப்யூச்சர் ரொம்பவே ஒரு வலுவான அணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏபி டிவிலியர்ஸே இந்திய அணிக்கு குறித்து கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்காப்புல. ஆமாங்க, ஏன்னா அதுக்கேற்ற மாரி தாங்க இந்திய அணி இள வீரர்கள் எல்லாருமே அவங்களோட டேலண்ட்டை காமிச்சிட்டாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா நிறைய இள வீரர்களை இறக்குங்க. ODI, T20, டெஸ்ட் 3 ஃபார்மேட்லேயும் இள வீரர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறதா சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அதுமாரி தான் திலக் வர்மா சூப்பராக 200 தொடர்ந்து, அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கா பிச்சில் அடிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அப்புறம் நம்ம சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. போலிங்கில் வருண் சக்கரவர்த்தி, ரொம்ப நாளாகவே நான் வருண் சக்கரவர்த்தி தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி அடிக்கே வச்சுருந்தாங்க. இப்போ கௌதம் கம்பீர் தலைமையில் வந்தார், சூப்பராக இந்தியாவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா பயங்கரமாக பண்ணுறாரு. வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், ரவி பிஷ்ணாயாக இருக்கட்டும், எல்லாமே இள வீரர்கள் சூப்பராக பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்திய அணியோட T20 உண்மையாக நல்லா இருக்குங்க. நம்ம ஹர்தீப் சிங்கை மறக்கவே கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு கப்பில் சூப்பராக போட்டாருங்க. வெஸ்ட் இண்டீஸ் பிச்சு, USA பிச்செல்லாம் பயங்கரமாக பண்ணார். இப்போது ஃபாரின் பிச்சு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்தோடனே அவருக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கிறதுனால பயங்கரமாக மெர்சல் பண்ணிட்டார். பவர் பிளேயில் விக்கெட் எடுத்து கொடுத்துட்றாரு. ஏன்னா பவர் பிளே 2-3 விக்கெட் விழுந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் கேமுக்குள்ளே வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேமுக்குள்ளே வரத்துக்குள்ளே இந்திய அணி மேட்ச் முடிச்சுறாங்க. இதுதான் ஒரு ஃபார்முலாவாக போயிடுச்சு இந்த T20யில் சொல்லலாம். அதனால் ஹர்தீப் சிங் அவரோட இதுவும் சூப்பராக பண்ணார். திலக் வர்மா, அபிஷேக் சர்மா எல்லாருமே அவங்களோட டேலண்ட் காமிச்சாங்க. அதனால் அது குறித்து தான் நம்ம ஏபி டிவிலியர்ஸும் இள வீரர்கள் இந்த சாதனை படைச்சிருக்கிறத பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த மாதிரி ஒரு சாதனை படிச்சிருக்காங்க, அது இல்லாமல் ஏபி டிவிலியர்ஸ் இதை பற்றி பேசியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.